மேஷ ராசியும் மேஷ லக்னமும். அப்ப லக்னத்துல 11ஆம் இடத்துக்கு ராகு வருகிறார். அப்போ கும்பத்துக்கு ராகு, 5ஆம் இடமான சிம்மத்துக்கு கேது. மேஷத்துடைய 11ஆம் இடம் அப்படிங்கிறப்போ அங்க ராகு வருது அப்படின்னா கண்டிப்பா வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும். நீங்க எந்த ப்ரொஃபஷன்ல இருந்தாலும் எந்த தொழிலில் இருந்தாலும் இதுவரை நீங்கள் சம்பாதித்து கொண்டிருந்த லாபத்திலிருந்து நீங்க சரியாக முயற்சியை மேற்கொண்டிருந்தீங்கன்னா இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கு. வராதுன்னு நினைச்ச பணம் திரும்ப கிடைக்கும். மேஷராசின்னு இந்த மேஷராசி மேஷ லக்னத்தார் குழந்தைகள் மீது தனி கவனம் செலுத்துவது நல்லது. இவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாம இருந்தா இப்ப தயவு செஞ்சு போகணும். நாம தீர்க்கமா கும்பிட்டோம்னா அந்த போட்டோ இருக்க தெய்வம் கூட நம்மகிட்ட பேசுற மாதிரி இருக்கும். தெய்வம் கண்டிப்பா நம்மளோட பேசும், ஒரு அசரீதி கேட்கும். அதுதான் இந்த ராகுகேது பயிற்சியில ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு புது சீரீஸ் பார்க்க போறோம். ராகுகேது பயிற்சி 2025 மேஷம் முதல் மீனம் வரைக்குமான 12 ராசிகளுக்கான ராகுகேது பயிற்சியுடைய பலன்கள் இந்த வருஷம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மே 18ஆம் தேதி 2025 சரியா ராகு காலத்திலேயே ராகுவும் கேதும் பயிற்சியாக இருக்கிறாங்க. ஸோ இது மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு ராகு பயிற்சியாக இருக்காரு. கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேது பயிற்சியாக இருக்கார். அப்போது இது நிழல் கிரகம் அப்படின்ற இவங்களுக்கு உருவம் இல்லாத கிரகங்கள், நிழல் கிரகங்கள், அவங்க சாயா கிரகங்கள். இவங்களுக்கு எல்லா கிரகங்களும் ஃபார்வேர்டில் கிளாக் வைஸ் மூவ் ஆனாங்கன்னா இவங்க ஆன்டி கிளாக் வைஸில் மூவ் ஆவாங்க. ஸோ அதனால தான் மீனத்தில் இருந்த ராகு கும்பத்துக்கு ரிவர்ஸில் வந்திருக்கு, கண்ணியில் இருந்த கேது சிம்மத்துக்கு போயிருக்கு. அப்போது இது மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இந்த 12 ராசிகளில் லக்னமோ ராசி அவங்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் எப்போவுமே குரு பயிற்சியோ சனி பயிற்சியோ ராகுகேது பயிற்சியோ ஒரு பயிற்சி நடக்குது அப்படின்னா அது எந்த வகையில் அவங்களுடைய ஒவ்வொரு ஜாதகருடைய பெர்த் சார்ட்டை எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஏன்னா கோச்சார கிரகங்கள் தான் பயிற்சி ஆகிட்டு இருக்கும். நம்மளுடைய பெர்த் சார்ட்டுங்கிறது பெர்மனெண்ட். அது நம்ம வாழும் காலம் முழுவதும் நாம் பிறந்தப்போ நவகிரகங்களும் எப்படி இருந்ததோ அதுதான் நம்மளோட பெர்த் சார்ட்டு. உங்களுடைய பிறப்பு ஜாதகன்றது மாறவே மாறாது. ஆனால் அந்த பிறப்பு ஜாதகம் அப்படியே இருக்க இன்றைக்கு இந்த நாளில் கிரகங்கள் ஒவ்வொன்றும் நவகிரகங்களும் ஒவ்வொன்றும் எந்தெந்த கட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத உங்கள் ராசி கட்டத்தோடு பொருத்தி பார்க்கணும். அப்போ பிறப்பு ஜாதகத்தோட கோச்சார கிரகங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது நிச்சயமாக அது ஒரு பெரிய விளைவுகளை அன்றாட வாழ்க்கையில் ஏற்படுத்தும். ஒரு ஜாதகம் சொல்லும் போது ஒரு ஜோதிடர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நீங்க ஜாதகம் பார்க்க வந்த நாளில் நவகிரகங்களுடைய பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கோச்சார கிரகங்கள் அது என்ன எங்கெங்க இருக்கு, அதே இடத்துல உங்களுடைய பிறப்பு ஜாதக கிரகங்கள் எங்க இருக்கு அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ணி அது ரெண்டாவது ஒப்பீடு தான் உங்களுக்கு சொல்லக்கூடிய பலன். அந்த வகையில் ராகு அப்படிங்கிறது கும்பத்தில் இருக்கிறது, அதாவது மீனத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சியாக இருக்கு. கேதுங்கிறது கண்ணியிலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சியாக இருக்கு. இது 12 ராசிகளுக்கும் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆனால் இது மிக துல்லியமாக இன்னும் எந்த அளவுக்கு தீர்க்கமான பலன்களை கொடுக்க போகுது, இல்லை பாதகங்களை செய்ய போகுது, என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அவரவர் ஜாதகத்தை பொறுத்து தான் மாறுபடும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் ஒரு இடத்துல இருக்கும். ஆனால் கோச்சார கிரகம் எல்லாருக்குமே ராகு கும்பத்தை தான் இருக்க போகுது, கேது சிம்மத்தை தான் இருக்க போகுது அடுத்த சில மாதங்களுக்கு. அப்போது இந்த ராகுகேது பயிற்சி அவரவர் ஜாதகத்துக்கு எப்படி நல்ல பலன்கள் கொடுக்க போகுது இல்லை தீய பலன் கொடுக்க போகுதுங்கிறத அவங்கவுங்க ஜாதகத்தை அலசி ஆராய்ந்து சுய ஜாதகத்தில் என்ன விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதற்குரிய ஸ்தலங்கள், அதற்குரிய கோயில்கள், அதற்குரிய தெய்வங்களை பிடிக்கும்போது வெற்றி பெற்றலாம். இப்போ நம்ம சொல்ல போகிறது ஒரு பொதுவான பலன் தான் மேஷம் முதல் மீனம் வரை. இப்போ மேஷ ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லை மேஷ ராசியும் மேஷ லக்னமும். அப்போ லக்னத்தில் 11ஆம் இடத்துக்கு ராகு வருகிறார். அப்போ கும்பத்துக்கு ராகு, 5ஆம் இடமான சிம்மத்துக்கு கேது. மேஷத்துடைய 11ஆம் இடம் அப்படிங்கிறப்போ அங்கே ராகு வருது அப்படின்னா இவங்களுக்கு வெளியூர் வெளிநாடு பயணங்கள், மேஷத்துக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். கண்டிப்பாக வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும். பை திஸ் டைமே அதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா மே மாதம் பயிற்சியாக இருக்குது. நம்ம ஒரு மாதம் கழிச்சு தான் நம்ம அதை பற்றி நம்ம பேசுகிறோம். கண்டிப்பாக அது சார்ந்த ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வந்திருக்கும். நீங்கள் எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும் எந்த தொழிலில் இருந்தாலும் இதுவரை நீங்கள் சம்பாதித்து கொண்டிருந்த லாபத்திலிருந்து நீங்கள் சரியாக முயற்சியை மேற்கொண்டிருந்தீங்கன்னா இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. நிச்சயமாக இந்த ராகுகேது பயிற்சியில் மேச ராசி மேச லக்னத்தார் அவங்க தொழிலை மிகச்சரியாக மேற்கொண்டால், இதுவரையிலும் லாபம் வராமல் இருந்தால், இனிமேல் இந்த ராகுகேது பயிற்சியில் மேஷ ராசி மேஷ லக்னத்தாருக்கு கண்டிப்பாக லாபம் வரும். லாபம் அப்படிங்கிறப்ப அது பிஸ்னஸில் தான் லாபம் வருங்கிறது இல்லை. நீங்கள் ஒரு தனியார் நிறுவனத்துலையோ இல்லை அரசு ஊழியராகவோ நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்த ப்ரொமோஷன், சம்பள உயர்வு, போனஸ், இல்லை ஏதாவது ஒரு சொத்து சுகம் அதில் அதன் மூலம் வரக்கூடிய பணம், இல்லை பணம் லாக் ஆகிருந்துச்சு அது திரும்ப வராமல் தடுமாறிட்டு இருந்தீங்க,
அது திரும்ப வரும். இல்லை உங்களுக்கு ரொம்ப நாளாக பணம் தர வேண்டியவர் திரும்ப தருவார். இந்த மாதிரி வராதுன்னு நினச்ச பணம் திரும்ப கிடைக்கும் மேஷராசினருக்கு. அதே போல் இந்த மேஷராசி மேஷ லக்னத்தார் குழந்தைகள் மீது தனி கவனம் செலுத்துவது நல்லது. அவங்க குழந்தைகள் என்ன படிக்கிறாங்க, எந்த ஸ்கூலில் எப்போ போகிறாங்க அப்படின்ற எந்த தகவலுமே தெரியாத பேரண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன். ஆமாம் சார் 5ஆவதோ இல்லை 6ஆவதோ படிக்கணும் அப்படின்வாங்க. அப்போ மேஷராசி மேஷ லக்னத்தார் உங்கள் குழந்தைகள் ஸ்கூலோ காலேஜோ எங்கே படிச்சுட்டு இருந்தாலும், இல்லை அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் கூட உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு கவனத்தை நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டிய காலகட்டம் தான் இந்த ராகு பயிற்சி. அவங்க என்னவா இருக்காங்க, அவங்க எங்கே இருக்காங்க, எங்கே போயிட்டு வராங்க, யாரோட பழகுறாங்க, அவங்களுடைய மனநிலை இப்போ என்னவா இருக்குது, அவங்களுக்கு என்ன தேவைப்படுது. எப்போவுமே பணத்தால் மட்டுமே ஒரு விஷயத்தை சாதிச்சிட முடியாது. நம்ம அவங்களுக்கு தேவையான செலவுக்கான பணத்தை நான் கொடுத்துட்றேன் சார், பாக்கெட் மணி மட்டும் டெய்லி 500 தரேன், இல்லை 400 தரேன், 300 தரேன், வேறு என்ன சார், ஆஸ் அ பேரண்ட்டாக நான் அவங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சிடறேன். எப்போவுமே ஒரு மானிட்ரி பெனிஃபிட்டை மட்டுமே நம்ம பார்க்கக்கூடாது. குழந்தைங்க விஷயத்தில் மென்டல் சப்போர்ட் கூட இருக்கணும் அப்படிங்கிறதுன்றது ரொம்ப முக்கியமானது. பல நேரங்கள் நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட் கூட அப்பா வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த அப்பா குழந்தை மீது கவனம் செலுத்தணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் எங்கே இருந்தாலும் அந்த குழந்தை மீது தன் கவனத்தை செலுத்த முடியும். வெளிநாட்டில் வாழக்கூடிய பல பேரண்ட் அப்பாவோ இல்லை அம்மாவோ இல்லை குழந்தை ஒரு இடத்துலையும் தாய் தந்தை ஒரு இடத்துலையும் இருக்கக்கூடிய சூழலில் கூட அவங்க குழந்தை மீது கவனமாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எந்த இடத்துல இருந்தாலும் கவனமாக இருக்கலாம். என் குழந்தை இப்போ என்ன கிளாஸ் படிக்கிறா, அவர் கிளாஸ் டீச்சர் யார், அவன் எதில் வீக்கு, எதில் பெஸ்ட்டு, அவனுக்கு எந்த டியூஷன் சேர்க்கணும் சேர்க்கக்கூடாது, எந்த ஸ்கூலில் சேர்க்கணும், எந்த சப்ஜெக்டில் வீக்கு, எல்லாமே அவங்க ஃபிங்கர் டிப்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் பல நேரங்களில் கூடவே இருப்பாங்க, ஒரே வீட்டில் இருப்பாங்க. அவங்க பிள்ளை என்ன படிக்குது, என்ன குரூப் படிக்குது, யார் அவங்க ஃப்ரெண்ட்ஸு, இங்கே வீட்டில் இருக்காங்களா இல்லையா, எந்த ஒரு தகவலுமே அவங்க தெரியாது. ஸோ குழந்தைகள் மீது மேஷராசியினர் ஒரு தனி கவனம் செலுத்தியாக வேண்டும். அதே போல் இவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாமல் இருந்தால் இப்போ தயவு செஞ்சு போகணும். ஏன்னா போகக்கூடிய சூழல் இன்னும் தான் தள்ளி போகக்கூடிய அபாயம் இருக்குது. அப்போ குலதெய்வம் கோயிலுக்கு முயற்சி செய்து போய் நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக குலதெய்வ அருள் இந்த ராகு கேது பயிற்சி காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக நிற்கும். 2வது, அப்பா தந்தையோடைய உடல் நலத்தில் தனி கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தேவை இந்த மேஷராசி மேஷ லக்னத்திற்கு இருக்குது. பொதுவாகவே மேஷராசி மேஷ லக்னம் தந்தை மீது அதீத அன்பு இருக்கும் மனசுக்குள்ள. ஆனால் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் எப்போதுமே ஒரு டக் ஆஃப் வார் இருந்துக்கிட்டே இருக்கும். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க. மேஷராசி மேஷ லக்னத்தார் தந்தையாரோடு மனதளவில் பாசம் வச்சுருந்தாலும் அதை ப்ராக்டிக்கலாக பழக ஆரம்பிக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்படுவீங்க. அந்த வகையில் நீங்கள் அப்பாவோடு அதிகமாக கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்திக்க வேண்டாம், கருத்து மோதல்களில் ஈடுபட வேண்டாம். முடிந்த வரைக்கும் அவருக்கு சப்போர்ட்டாக இருங்க. அதே போல் அவங்களுடைய உடல் நலத்தில் தனி கவனம் செலுத்துங்க. ஒரு ஃபுல் பாடி செக்கப் கூட்டிகிட்டு போய் பண்ணிட்டு வர்றது, இல்லை அவங்க சின்னதாக ஏதாவது சுகவீனம் இருக்குது, கண்ணில் சரியாக தெரிய மாட்டேங்குது, கால் வலிக்குது அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா அதை டேக் இட் வெரி சீரியஸ்லி. நீங்கள் அதை விட்டுற வேண்டாம். உடனடியாக ஒரு டாக்டரை அப்ரோச் பண்ணி அவருக்கு என்ன தேவையோ அதை பண்ணுங்கள். இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். டாக்டர் அப்படிங்கிறப்ப எல்லாருக்கும் ஒரே மருத்துவ முறை தான் ஒர்க் அவுட் ஆகும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அவங்களுக்கு எந்த மருத்துவ முறை ஒர்க் அவுட் ஆகும், எந்த மருத்துவர் இல்லை எந்த பெயர் கொண்ட மருத்துவர் இல்லை எந்த பெயர் கொண்ட மருத்துவமனை அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்றது உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். அப்போ அதை ஒரு ஜோதிடத்தை கொடுத்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த மருத்துவ முறை இல்லை அந்த பெயர் கொண்ட மருத்துவர் அந்த பெயர் கொண்ட மருத்துவமனை அந்த மாதிரி சொல்லி இந்த மருத்துவர்கிட்ட போங்க, இந்த பெயர் கொண்ட மருத்துவர்கிட்ட போங்க, இந்த மருத்துவமனைக்கு போங்க, இல்லை இந்த மருத்துவ முறை உங்களுக்கு ஆகாது, நீங்கள் இந்த மருத்துவ முறை அப்ரோச் பண்ணுங்கள் சரியாகும்னு சொல்லி அதன் பிறகு அந்த முயற்சிகளை அவங்க மேற்கொண்டு மிக சீக்கிரத்தில் அவங்களுடைய உடல் நலத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில் அதெல்லாம் நீங்கள் கவனமாக செயல்படுத்தி நீங்கள் அப்பாவை நல்லா பார்த்துக்கணும். 2வது, வருமானம் கொஞ்சம் மாட்ரேட்டாக இருக்கும். ரொம்ப அதிகமான வருமானம் வரலேன்னு கவலைப்பட்ட வேணாம். நீங்கள் மாட்ரேட்டாக இந்த வருமானத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டாலே இந்த ராகு கேது பயிற்சியில் மேஷராசினர் மேஷ லக்னத்திற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. செலவுகளை கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப லாவிஷாக ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும் இந்த முறை இந்த அடுத்த ஒரு வருஷ காலத்துக்கு கொஞ்சம், அதாவது எப்போவுமே நான் சொல்வேன், செலவுகளை கம்மிப்படுத்தணும்னு நினைக்கிறத விட வருமானத்தை அதிகரிக்கணும். அதே போல் செலவுகளில் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். செலவுகளை கம்மிப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா செலவு பண்ணணும். நீங்கள் செலவு பண்ணதான் அது டேக்ஸாக மாறும் கவர்மெண்ட்டுக்கு. அதில் நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு டூரிஸ்ட் போகிறீங்க, ஒரு ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ போகிறீங்கன்னா போகணும். சுற்றுலா போனால் பணம் பெருகும். சுற்றுலா போனாலே உங்களுக்கு செலவு செய்கிறீங்க. அப்போ நீங்கள் செலவு செய்யும் போது நீங்கள் அந்த செலவு மட்டும் பார்க்கக்கூடாது. அந்த செலவின் மூலமாக ஒரு டூரிஸ்ட் இண்டஸ்ட்ரி ரன் ஆகிட்டு இருக்கு. அதில் ஈடுபடக்கூடிய அத்தனை பேருக்கும் உங்களுடைய வருமானம் போகும். உங்களுடைய செலவுங்கிறது இன்னொருத்தருக்கு வருமானம். அப்போது உங்களுடைய செலவு இன்னொரு குடும்பத்தை வாழ வைக்குதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது நீங்கள் ஒரு சுப செலவுகள், டூரிஸ்ட்டு, சினிமா, இல்லைன்னா ஒரு ட்ராமா போகிறது, இல்லை கோயிலுக்கு போகிறது, ஷாப்பிங் போகிறது, இது எல்லாமே நீங்கள் விரும்பி செய்யணும். ஏன்னா பணம்ங்கிறது செலவு பண்ணுறதுக்கு தான். ஆனால் அந்த செலவு என்ன ஆகுது ஏதாகுது, நமக்கு தேவையான செலவு தான் பண்ணுறோமா இல்லை தேவையற்ற செலவு பண்ணுறோமா, காசு இருக்கேன்னு நம்ம செலவு பண்ணிட்டோம்னா அப்போ நமக்கு தேவைப்படுறதுக்கான செலவு பண்ணும்போது காசு இருக்காது. இப்போது காசு நல்லா சம்பாதிங்க, நல்லா செலவு பண்ணுங்கள், தேவையானதுக்கு பண்ணுங்கள். ஹாவ் அ கண்ட்ரோல் ஓவர் யுவர் எக்ஸ்பென்சஸ்.
என்ன பண்ணுறீங்கன்றதை எழுதி நீங்கள் வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட் உங்களுக்கு நீங்களே வந்து மெயின்டைன் பண்ணும்போது நிச்சயமாக அது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். நிறைய சம்பாதிங்க, நிறைய டேக்ஸ் பே பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. இந்த வாழ்க்கைங்கிறது நல்லா செலவு பண்ணி நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறதுக்காக தான். ஸோ மன அழுத்தம் இல்லாமல் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நீங்கள் இந்த மேஷராசி மேஷ லக்னத்தார் இந்த ராகு கேது பயிற்சியில் துர்க்கையம்மன் வழிபாடு, செவ்வாய்க்கிழமையில் துர்க்கையம்மன் வழிபாடு பண்ணும்போது நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். நான் குறிப்பிட்டு எந்த பெரிய கோயிலும் சொல்ல போகிறதில்ல, ஏன்னா எல்லாரும் அந்த குறிப்பிட்ட கோயிலுக்கே போகிறீங்க. அது போகிறதுன்றதை விட நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தை பிடிச்சாலே போதும். இப்போ துர்க்கையம்மன் சொன்னீங்கன்னா துர்க்கையம்மனுக்கே பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க இருக்குது. ஆனால் ஒரு கோயிலை சொன்னோம்னா அந்த ஒரு கோயிலுக்கு தமிழ்நாடு முழுக்க இங்கே இந்த இப்போ நம்ம வீடியோஸை வந்து அகில் சித்தார்த் யூடியூப் சேனலில் வந்து உலகம் முழுக்க பார்க்குறாங்கன்றப்ப நம்ம ஒரு குறிப்பிட்ட கோயில் சொன்னால் அந்த கோயிலுக்கு போக முடியலையே, அந்த கோயிலுக்கு எப்போ போக போகணும், அதுவே ஒரு மன உளைச்சல் ஆகிடுது. அப்போ தெய்வத்தை சொல்கிறேன், உங்கள் ஊரில் உங்கள் நாட்டில் உங்கள் பகுதியில் அந்த தெய்வம் இருந்தால் அந்த தெய்வம் இருக்கக்கூடிய கோயிலுக்கு நான் சொல்லக்கூடிய கிழமையில் போங்க. நாங்கள் வேறு நாட்டில் இருக்கோம் சார், நீங்கள் சொல்கிற தெய்வத்துக்குரிய கோயில் இந்த ஊரில் இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய ஃபோனில் அந்த தெய்வத்துடைய ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அந்த தெய்வத்தை வணங்க ஆரம்பிங்க. இன்னைக்கு காலையில் கூட நான் ஒரு கிளைண்ட் பேசிகிட்டு இருந்தேன், கோயம்புத்தூர் சேர்ந்தவங்க, பொள்ளாச்சி சேர்ந்தவங்க. அவங்க சொன்னாங்க, சார் நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு. நான் அவங்களோட ஜாதகத்தை பார்த்து சொன்னேன், அம்மா ஒரு ஃபோட்டோவில் இருக்க தெய்வம் கூட உங்கள்கிட்ட பேசும்மா, நீங்கள் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு உயிர் இருக்குது, உங்கள் வீட்டை கோயிலை வச்சிருக்கீங்கன்னு சொன்னேன். அப்படி கண் கலங்கிட்டாங்க. பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி சொல்கிறீங்களா சார், நான் ஒரு ஃபோட்டோ துடைக்கும் போதே அந்த தெய்வத்தோட பேசிகிட்டே துடைப்பேன் சார். பிள்ளையார் வந்து அவங்க கரசை கரணும், பிள்ளையார் ஃபோட்டோ துடைக்கும் போது அந்த பிள்ளையார் என்கிட்ட பேசுவார் சார். சில நேரங்களில் எனக்கு இவ்வளோ கடனை வச்சுட்டே பிள்ளையார நியாயமா அப்படின்னு கேட்கும்போது அவருடைய புருவம் அசைகிற மாதிரி இருந்துச்சு, அவருடைய குரல் எனக்கு ஒளியாக கேட்டது சார். எனக்கு இன்றைக்கும் அந்த வார்த்தை ஞாபகம் இருக்குது, கடன் இருந்தால் தானே நீ வந்து வேலைக்கு போய் சம்பாதிப்ப, ஒழுங்கு உழைப்ப, ஒரு கமிட்மெண்ட் இருந்தால் தானே நீ உழைப்ப அப்படின்னு அவர் சொன்னது எனக்கு கேட்டது சார். அப்படியே ஆடி போயிட்டேன். அப்படியே தொடச்சி வச்சுட்டு மறுபடியும் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உழைக்க தொடங்கினேன். இப்போ நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு சார். அஃப்கோர்ஸ் நான் இஎம்ஐ பே பண்ணிட்டு இருக்கேன், பட் ஆனால் வரவுகள் வந்துக்கிட்டு செலவு ஆகிட்டு இருக்கு, நீங்கள் சொல்கிறது கரெக்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது மாதிரி நாம் தீர்க்கமாக கும்பிட்டோம்னா அந்த ஃபோட்டோ இருக்க தெய்வம் கூட நம்மகிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். தெய்வம் கண்டிப்பாக நம்மளோட பேசும், ஒரு அசரீதி கேட்கும். அதுதான் இந்த ராகு கேது பயிற்சியில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். நிச்சயமாக துர்க்கையம்மனை செவ்வாய்க்கிழமையில் மேஷராசியை வணங்கும் போது இந்த ராகு கேது பயிற்சியில் நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும். நன்றி.